Hi everyone, I am Dr. Suganya Anandaraman, மகப்பேறு மருத்துவர். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு சிசேரியன் ஆனதுக்கப்புறம் நார்மல் டெலிவரி ஆகுமா, ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதை பற்றி ஒரு சின்ன இது பார்க்கலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சிசேரியன் ஆயிடுச்சு, அடுத்து நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்னா அதுக்கு 2 டேர்ம் நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு டேர்ம் டோலாக் அப்படின்னு சொல்லுவோம். TOLAC, ட்ரையல் ஆஃப் லேபர் ஆஃப்டர் சிசேரியன் செக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னென்னா, நம்ம ஃபஸ்ட்டு சிசேரியன் ஆகிருக்கு, அடுத்த நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். இதில் சக்ஸஸ் ஆயிடுச்சு, நார்மலாக குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அதை VBAC அப்படின்னு சொல்லுவோம். VBAC, வெஜைனல் பர்த் ஆஃப்டர் சிசேரியன் செக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். என்கிட்ட ஒரு கப்புள்ஸ் வந்திருந்தாங்க, கன்சீவ் ஆகிட்டு வந்திருந்தாங்க, 2வது குழந்தை. நான் கங்க்ராட்ஸ் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொன்னேன். எடுத்தோடனே அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு என்கிட்ட கேட்ட கேள்வி என்னென்னா, டாக்டர், நான் ஃபஸ்ட்டாக கன்சீவாக இருக்கப்பயே ரொம்ப எக்ஸசைஸ்லாம் பண்ணேன், நார்மல் டெலிவரி ஆகும்னு ஆசாசியாக இருந்தேன், கடைசியில் பார்த்தா பாப்பாவோட ஹார்ட் பீட் குறையுதுன்னு சொல்லிட்டு சிசேரியன் பண்ணிட்டாங்க. இந்த தடவை எனக்கு நார்மல் டெலிவரி ஆகுமா டாக்டர், நீங்கள் நார்மல் டெலிவரி பண்ணி தருவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சிசேரியன் ஆகிருக்கு, அடுத்து நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்னா அது டாக்டர் கையில் இல்லைங்க, உங்களோட சில பேராமீட்டர்ஸ் பொறுத்து தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபியூ டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் 2வது டெலிவரிக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு வெயிட்டெல்லாம் கூடியிருக்கும் இல்லையா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஐடியல் வெயிட்டுக்கு வந்துடுங்க, வெயிட்டெல்லாம் குறைச்சிருங்க. நார்மல் வெயிட்டுக்கு வந்ததுக்கப்புறம் 2வது பாப்பாவுக்கு பிளான் பண்ணுங்கள். இது ஃபஸ்ட்டு டிப். செகண்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டு ஒரு இடைவெளி விட்டு 2வது பாப்பா பிளான் பண்ணுங்கள். இப்போ மொதல் குழந்தைக்கும் 2வது குழந்தைக்கும் 18 மாதத்துக்கு மேலே இடைவெளி ஆச்சு இருந்தது அப்படின்னா 2வது சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ப்ளஸ் இப்போ நீங்கள் 2வது கன்சீவாக இருக்கீங்க, மொதல் குழந்தை சிசேரியன் மூலமாக டெலிவரி ஆகிருக்கு அப்படின்னா இந்த பிரசவத்தில் உங்களுக்கு சுகப்பிரசவம் ஆகுமா சிசேரியன் ஆகுமான்னு எடுத்த உடனே சொல்ல முடியாதுங்க. 38 வாரம் 39 வாரம், அதாவது டுவர்ட்ஸ் டெலிவரி டைம் வருது இல்லையா, அப்போ சில பேராமீட்டர்ஸை வச்சு தான் நம்ம கணிக்க முடியும். அம்மா கிட்டேருந்து சில பேராமீட்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம், வயிற்றுக்குள்ளே இருக்க குழந்தைகிட்டேருந்து சில பேராமீட்டர்ஸை எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ அம்மாவோட பேராமீட்டர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அம்மாவோட வெயிட் கெயின் கரெக்டாக இருக்குது, ரொம்ப ஜாஸ்தியாக வெயிட் இல்லை அப்படின்றது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, அவங்களுக்கு எல்லாமே நார்மலாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களோட பிளட் ப்ரெஷர் நார்மலாக இருக்குது, சுகர் நார்மலாக இருக்குது. அப்புறம் என்ன எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, மொதல் சிசேரியன் எதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்றது பார்க்கலாங்க. இப்போ மொதல் சிசேரியன் நான் ரெக்கரண்ட் இண்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த பிரசவத்துலேயும் அந்த காம்ப்ளிகேஷன் வராமல் இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு குழந்தை ப்ரீச் ப்ரெசன்டேஷன்னு சொல்லுவோம். தலை மேலே இருக்கும், ப்ரீச் அதாவது இடுப்பு பகுதி கீழே இருக்கும். அந்த மாதிரி ஒரு காரணத்துக்காக சிசேரியன் பண்ணியிருக்காங்க. இல்லைனா நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணுறப்ப பாப்பாவோட ஹார்ட் பீட் குறையுது, இல்லைனா பாப்பா டெலிவரி அப்போ உள்ளேயே மோஷன் போயிட்டாங்க, மெக்கோனியம் ஸ்ட்ரெயின்டு லைக்கர் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டுமே ஃபீட்டல் டிஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். பாப்பாவுக்கு ஏதாவது மூச்சு திணறல் ஆடுது, சுகப்பிரசவத்துக்காக காத்திருக்க முடியாது அப்படின்னு அவசரமாக ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. இது போன்ற சில காரணங்களுக்காக பாப்பாக்காக சிசேரியன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த பாப்பாவுக்கு நம்ம நார்மல் டெலிவரி பண்ணிக்கலாம். அப்புறம் எந்த வகையில் நமக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். லோயர் செக்மெண்ட் சிசேரியன் செக்ஷன் சொல்லுவோம். கீழ் வழியாக தான் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த நம்ம நார்மல் டெலிவரி பண்ணிக்கலாம். இதெல்லாம் அம்மா சைடு பார்க்குறதுங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த தடவை உங்களுக்கு நார்மலாக பிரசவம் ஆகணும் அப்படின்னா பாப்பா கிட்ட என்னென்ன பேராமீட்டர்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குழந்தையோட வெயிட்டுங்க. பாப்பா வெயிட் ஆவரேஜ் வெயிட் அப்படின்னு சொல்லுவோம். 2.5லேருந்து 2.7க்குள்ளே இருக்குது. ப்ளஸ் பாப்பாவை சுற்றி இருக்க தண்ணின்னு சொல்லுவோம் இல்லையா, அம்னியாட்டிக் ஃப்ளூயிட், அது நார்மலாக இருக்குது. பிளாசண்டா நார்மலாக மேலே பொசிஷனில் தான் இருக்கணும், அதே மாதிரி இருக்குது, கீழே இல்லை. அந்த மாதிரி எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லை அப்படின்னா தான் நார்மல் டெலிவரிக்கு அலோவ் பண்ண முடியும். ரொம்ப முக்கியமான காரணம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வலி தானாகவே வரணும். ஸ்பான்டேனியஸ் ஆன்செட் ஆஃப் லேபர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா முதல்ல உங்களுக்கு சிசேரியன் ஆயிருக்கு அப்படின்னா அந்த கர்ப்பப்பையில் ஸ்கார் இருக்கும், அது ஸ்கார்டு யூட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யூட்ரஸில் ஸ்கார் இருக்கப்போ நமக்கு பெயின் வர்றதுக்கு நிறைய ட்ரக்கு போட்டு இன்டியூஸ் பண்ணி, இப்போ நார்மலாக செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர் வர்றப்போ அம்மாவை புஷ் பண்ண சொல்லுவோம். ஸ்ட்ரெயின் பண்ணி மோஷன் போகிற மாதிரி புஷ் பண்ணுங்கள், அப்போ தான் பாப்பா டெலிவரி ஆக ஈஸியாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவோம். இப்போ
இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு சிசேரியன் ஆகிருக்கு, அந்த யூட்ரஸில் ஸ்கார் இருக்குது அப்படின்னா அவ்வளோ தூரம் உங்களால் ஸ்ட்ரெயின் பண்ண முடியாது. ஸ்ட்ரெயின் பண்ணாலும் அந்த ஸ்கார் கிவ்வே ஆகிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் புஷ் பண்ணுறப்ப கிவ்வே ஆயிடுச்சுன்னா அம்மாவுக்கும் பாப்பாவுக்கும் வந்து ரொம்ப ரிஸ்க் ஆயிரும். ஸோ இந்த ரிஸ்கெல்லாம் வந்து மனசில் வச்சுட்டு தான் உங்களால் அந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா தான் நம்ம நார்மல் டெலிவரிக்கு அலோவ் பண்ணுவோம். ஸோ உங்களோட கைனகாலஜிஸ்ட் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு நார்மல் டெலிவரி பண்ணலாமா இல்லை உங்களோட பேராமீட்டர்ஸ் எல்லாம் வச்சுட்டு திருப்பியும் சிசேரியன் பண்ணிக்கிறது நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட டெலிவரி டேட் பக்கத்தில் வரப்போ தான் வந்து டிசைட் பண்ண முடியும். அப்படி பண்ணுறப்ப டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதுபடி கேட்டுக்கலாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி எல்லா பேராமீட்டர்ஸும் நார்மலாக இருக்கிற பட்சத்தில் தாராளமாக வந்து நார்மல் டெலிவரி பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் அந்த ரிஸ்க் கேட்டகரி கீழே வருவீங்க அப்படின்னு டாக்டர் வந்து கணிச்சிட்டு திருப்பியும் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாகவே ஓகேன்னு சொல்லிடுங்க. ஏன்னா வந்து நம்மளோட எய்ம் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தி மதர் ஹெல்த்தி பேபி தான். ஸோ எண்ட் ஆஃப் தி லேபர் வந்து ஹாப்பி எண்டிங்காக இருக்கணும், அம்மாவும் நல்லா இருக்கணும், பாப்பாவும் நல்லா இருக்கணும். ஸோ நம்ம நார்மல் டெலிவரின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ரிஸ்க் எடுக்க முடியாது. ஸோ அதை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. பட் யூஸ்வலாக ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணுங்கள், எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஆக்டிவாக இருங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. ஸோ எந்த டெலிவரிக்குள்ளே நீங்கள் ஃபிட் ஆகுறீங்கன்றதை வந்து உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் வேறு ஏதாவது உங்களுக்கு ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் ஆன்சர் பண்ணுறோம். தேங்க்யூ.